வாணியம்பாடியில் 6 பேருக்கு சொந்தமான வீட்டை 5 சகோதரிகளுக்கு தெரியாமல் மூத்த சகோதரி விற்பனை செய்ததால் பத்திரத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு கஸ்தூரி. இவர்களுக்கு 6 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இவர்களுக்கு அதே பகுதியில் 900 சதுர அடியில் வீடு உள்ளது. இந்நிலையில் அப்பு இறந்த பின்னர் கஸ்தூரி வீட்டை மூத்த மகள் கிரிஜா பெயரில் 2011ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்துள்ளார். பிறகு கஸ்தூரியும் சில ஆண்டுகள் கழித்து இறந்துள்ள நிலையில் கிரிஜா தன் பெயரில் உள்ள வீட்டை மற்ற 5 சகோதரிகளுக்கு தெரியாமல் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கு விற்பனை செய்து வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதனை அறிந்த கிரிஜாவின் சகோதரிகள் 3 பேர் சகோதரிகளுக்கு தெரியாமல் பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்ததை கண்டித்தும் பத்திரத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சார் பதிவாளர் அலுவலகம் நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி சார் பதிவாளர் நேரில் விசாரணை மேற்கொண்டு இதுகுறித்து நீதிமன்றத்தில் தீர்வு காணும்படி கூறிவிட்டு சென்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.